ஓகே, இப்போ வந்து பிரச்சனை என்னங்கன்னா, இந்தியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்கவுண்டர்ல வந்து துப்பாக்கி பார்க்குறது முன்னாடி கத்தி காரப்பொடி கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தரை கையில் குத்திட்டாங்க, 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதான் இத்தனை நாளாக என்கவுண்டர்னுடைய இது இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த என்கவுண்டர் அடுத்த லெவலுக்கு போகுது. துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு. துப்பாக்கி எங்க வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடியவர். உடலுபதிக்கு போறாங்க. ஒரு பாண்ட் கிரிமினல், நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்க சொல்றீங்க. கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிப்பாருல்ல. நான் படத்துல பார்த்தா கூட, ஒரு படம் எடுத்தா கூட கையில விலங்க போட்டு 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. திரும்பி நின்று அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு, பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இதான் இத்தனை காலமா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க. அதான் பிரச்சனையாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்வது, ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம், எங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அதனால மெயின் அக்யூஸ்ட் திருவேங்கடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த வீடியோல காமிச்சிருக்கீங்க. அவரு தான் வெட்டினாருன்னு சொன்னீங்க, மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவர் இறந்த பிறகு இந்த உண்மை, நீங்கள் சொல்கின்ற உண்மைங்கிறத யார் ஏத்துக்குவாங்கன்னா? Who will believe it is a truth?